ஒரு சின்ன கிராமத்துல முருகன் மாமா அப்படின்னு ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவர் வாழ்க்கையில ஒரே கனவுதான். இந்த தடவை நல்லா பயிர் செஞ்சா என் குடும்பம் நிம்மதியா வாழணும். அதனால அவர் தன் சின்ன நிலத்துல நிறைய நிறைய தக்காளி செடிகள் நட ஆரம்பிச்சார். தினமும் காலையில எழுந்து தண்ணி ஊத்தி உரம் போட்டு ஒரு குழந்தைய மாதிரி அந்த செடிகளை பார்த்து பார்த்து வளர்த்தாரு. வளருங்கடா, நல்லா வளருங்கடா. மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டே வேலை பண்ணினார். சில நாட்கள் கழிச்சு அந்த நிலம் முழுக்க சிவப்பு சிவப்பு தக்காளி காய்ச்சி தொங்க ஆரம்பிச்சது. அதை பார்த்த முருகன் மாமாவுக்கு கண்ணுல தண்ணி வந்துடுச்சு. அப்பா, இந்த தடவை என் உழைப்பு வீணா போகலன்னு சந்தோஷப்பட்டாரு. அந்த நாள் சில தக்காளி பறிச்சு ஒரு கூடையில போட்டு சந்தோஷமா வீட்டுக்கு எடுத்துட்டு போனார். ஆனா அந்த இரவு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. காடுல இருந்து ஒரு கூட்டம் காட்டு பன்றிகள் முருகன் மாமாவின் தோட்டத்துக்குள்ள புகுந்துடுச்சு. அவை தக்காளியை தின்ன ஆரம்பிச்சது. செடிகளை மிதிச்சு நொறுக்க ஆரம்பிச்சது. சில செடிகளை வேரோட புடுங்கி வீசி விளையாட ஆரம்பிச்சது. இத பார்த்த முருகன் மாமா பயத்துல தன் சின்ன குடிசைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஐயோ, என் உழைப்பு, என் கனவு எல்லாமே போயிடுச்சே மனசுக்குள்ள கதறினார். அப்போதான் அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே போன் எடுத்து வனத்துறை ரெஸ்கியூ டீமுக்கு கால் பண்ணினார். சார், என் தோட்டத்துக்குள்ள காட்டு பன்றிகள் வந்துடுச்சு. எல்லாத்தையும் நாசம் பண்ணுது. தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க அழுத குரல்ல சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல ஜீப் சவுண்ட் கேட்டுச்சு. வனத்துறை ரெஸ்கியூ டீம் வந்தாங்க. டார்ச் லைட்டோட அந்த காட்டு பன்றிகளை எல்லாம் கூண்டுல பிடிச்சாங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஒரு லாரியில ஏத்தி காடு ரிசர்வுக்கு கொண்டு போயிட்டாங்க. மீண்டும் அமைதி. மறுநாள் காலை முருகன் மாமா தன் தோட்டத்துக்கு வந்தார். ஆனா அங்க நாசமான செடிகள், உடைஞ்ச கிளைகள், சிதறி கிடக்கிற தக்காளி. அதை பார்த்ததும் முருகன் மாமா அப்படியே தரையில உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சார். இத்தனை கஷ்டப்பட்டு உழைச்சேன், ஒரே இரவுல எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் அவர் திடீர்னு கேமராவை பார்த்தார். அதை பார்த்து சொன்னார், இவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். ஆனா ஒருத்தன் கூட லைக் பண்ணலையே, சப்ஸ்கிரைப் கூட பண்ணலையே. ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு ஏழை விவசாயியின் மனசுக்கு பெரிய ஆதரவுதான்.